ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் மண்டே மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து பூரியும் பொட்டேட்டோ மசாலாவும் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து காஃபி போடுறதுக்காக பால் காய வச்சாச்சு, சுடுதண்ணியும் காய வச்சுட்டேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவு அரைக்கிறதுக்கு, இட்லி மாவு அரைக்கிறதுக்காக வந்து அரிசி உளுந்து ரெண்டுமே வந்து தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்கள், நான் பொட்டேட்டோ எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து நான் கட் பண்ணி போட்டு உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். அது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம காஃபி குடிச்சிட்டு வந்துடுவோம். காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டோன்னா ஒரு 1 ஹவர்க்குள்ளே, ஒரு 9 o'clock நமக்கு மாவும் ஆட்டி முடிச்சிடலாம். நம்ம சமையல் வேலையை எல்லாமே முடிச்சிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்குமே பார்த்திங்கன்னா நான் பூரி மட்டும்தான் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து லஞ்ச் வந்து நான் தனியாக எதுவும் செய்ய போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து அரிசி வந்து போட்டுட்டேன் கல்லில். அது ஆடிட்டுருக்கட்டும். ஆடிட்டுருக்க கேப்பில் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் மாவும் வந்து பிணைஞ்சி வச்சிட்டேன். பாப்பா அவங்களுக்கு இன்றைக்கி டிஃபனுக்குமே வந்து பூரியும் அந்த பொட்டேட்டோவும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து அதனால் நான் வந்து பூரி மாவும் பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ கிழங்கு வந்து வெந்துருச்சு, வடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பெருசாக இருந்து 2 வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகா, கருவேப்பில், மல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு 2-3 துண்டு பட்டை வந்து நான் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இதை மட்டும் சேர்த்திட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்திட்டு நம்ம வதக்கிடலாம். சிம்லேயே வச்சு வதக்கிக்கிறேன், இல்லாட்டி வந்து தீஞ்சு போயிடும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்திட்டேன். இப்போ வந்து இந்த டைமில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்குவேன். தக்காளியுமே பார்த்திங்கன்னா நான் நிறையா ஆட் பண்ண மாட்டேன். சின்ன தக்காளியாக வந்து ஒரு தக்காளி தான் போடுவேன். ஏன்னா ரொம்ப வந்து தக்காளி போட்டாலும் இது பிடிக்காது டேஸ்ட். அதனால் வந்து நான் சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வதக்கிட்டேன். கொஞ்சமாக இது சுருள வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டைமில் நான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். சின்ன தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி வந்து சேர்த்திக்கிறேன். ஏன்னா அந்த மஞ்சத்தூள், தக்காளி எல்லாமே கொஞ்சம் வேகட்டும். அதுக்காக வந்து இப்போ வேக வச்ச பொட்டேட்டோவும் இதில் போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பும் செக் பண்ணி பார்த்து போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தி கொஞ்சம் நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வேக விட்டுடலாம். இன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கும் போதுமே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 7:30க்கு தான் வந்து நான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். 8:45க்கு பஸ் வந்துடும். அதுக்குள்ளே வந்து நம்ம பாப்பாவுக்கு ரெடி பண்ணி டிஃபனில் பேக் பண்ணி கொடுக்கணும். அதுக்குள்ளே சரி நைட்டு வந்து மாவும் ஊற வச்சுருந்தோம். அதுவும் வந்து சைடில் ஆடிட்டுருக்கு. சீக்கிரமாக வந்து சமைச்சிட்டு அதையும் பார்க்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அரிசியுமே வந்து கொஞ்சம் வந்து அரைப்பட்டு வந்துடுச்சு. இதை வந்து கொஞ்சமாக பூரியை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரிசியை வந்து எடுத்து ஊற்றணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் போல் வந்து நான் கடல மாவு வந்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். கடல மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட வந்து நான் சேர்த்திட்டேன். இதை சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் மசால் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதுக்காக தான் வந்து கடல மாவு கொஞ்சம் சேர்த்துறது. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கடல மாவு சேர்த்தும்போது கொஞ்சம் குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. நான் பூரியை போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு சைடு வந்துடுச்சு. திருப்பி இன்னொரு சைடு போட்டு சீக்கிரமாக எடுத்து டிஃபனில் பேக் பண்ணி கொடுத்து விடணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. இப்போ நான் பாப்பாவுக்கு டிஃபன் பேக் பண்ணியாச்சு. பாப்பா கையிலையும் கொடுத்தாச்சு. அவள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பாப்பா அவங்கள கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சாப்பிட வேண்டியதான். இப்போ பாப்பா அவங்க பாருங்கள் கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறமா நான் வந்து பூரி போட்டு வச்சுருக்கேன் எனக்கு அளவாக. சாப்பிட்டுட்டு இப்போ பாருங்கள், கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. கிரைண்டரில் வந்து மாவெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சமாக வந்து நல்லா தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருக்கேன். பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தான் வந்து கிரைண்டரை வந்து கழுவி எடுக்கணும். இந்த இடத்த எல்லாமே வந்து நல்லா வந்து தொடச்சி எடுக்கணும். பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வுமே இந்த மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரம் ஒன்றும் நிறையா இல்லை. இப்போ இது பண்ணது மட்டும்தான். ஸோ அதனால் வந்து டக்குன்னு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சிட்டோன்னா ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் நம்ம வந்து முடிச்சு எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து பாத்திரம் கொஞ்சமாக தான் இருந்தது, அதையும் கழுவி எடுத்து சிங்கை கழுவி எடுத்தாச்சு. கேஸ் ஸ்டவ்வும் வந்து க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுத்துட்டு மாவு எடுத்துருந்தேன் பாருங்கள், அந்த இடத்தையும் கிரைண்டர் எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வந்து தொடச்சி முடிச்சாச்சு. இதையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து ஸ்டிச் பண்ணுற ஒர்க் இருக்குது, போய் அதை பார்க்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த இடத்தையும் வந்து நல்லாவே நீட் பண்ணியாச்சு, மாவை வந்து ஆட்டி வெட்டியாச்சு. இது வந்து நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு நமக்கு தாராளமாக வந்து சூப்பராக புளிச்சு கிடச்சிரும். ஏன்னா இப்போ மணி பார்த்திங்கன்னா 10 தான் ஆச்சு. ஒரு 8 மணிக்கு இட்லி ஊற்றுறதுக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும். காலையில் நம்ம வேலை செய்யும்போதே இந்த மாவாட்டுற வேலையும் பார்த்துட்டோன்னா கிச்சன் வந்து நமக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம செய்யலான்னு பார்த்தோன்னா திருப்பி மறுபடியும் வந்து கிச்சன் வந்து நம்ம மறுபடியும் துடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் மாவாட்டுற வேலையை கொஞ்சம் காலையில் சமைக்கும் போதே வந்து பண்ணி முடிச்சிடுவேன். ஈஸியாக சமைக்கிற வேலையும் முடிச்சிடலாம், கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் சப்போர்ட். பாய்.